சேசு மரி சூசை துணை. நாம் பேசும் வார்த்தைகள் நம்மை பழிச்சொல்லுக்கு ஆளாக்காமல் கவனித்து பேச வேண்டும். மனிதரிடம் பேசும்போது கவனம் தேவைப்படும் என்றால் நம்மை படைத்த தேவனிடம் எவ்வளவு கவனமாக பேச வேண்டும். நாம் செய்யும் தவறுகளோ பேசும் தீய பயனற்ற வார்த்தைகளோ பிறருக்கு தெரியாது என்றாலும் பூமியில் உள்ள நம்மை அனாதி தேவன் கவனித்து கொண்டுதானே இருப்பார். கடவுள் சந்நிதானத்தில் தவறுதலாய் பேசிவிட்டேன் என்றோ அல்லது தவறுதலாய் செய்துவிட்டேன் என்றோ ஒவ்வொரு முறையும் காரணம் சொல்வோமா? இம்மாதிரியான விஷயங்கள், செயல்கள் நாம் செய்யும் நன்மைகளால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை கூட தடுத்துவிடும். மனிதனின் மனதில் கவலைகள், குழப்பங்கள், தீய தேவையற்ற எண்ணங்கள் மிகும்போது தேவையற்ற வார்த்தைகளும் கனவுகளும் மனிதனுக்கு தோன்றுவது இயல்பே. அதுபோலத்தான் அறிவற்ற மூடருக்கு தேவையில்லா பேச்சுக்களும் பேசத் தோன்றும். ஆனால் தெய்வ பயத்துடன் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்து வார்த்தைகளில் கவனம் செலுத்துவோம். இது குறித்து சபையுரையாளர் பகுதியில் தூய ஆவி கூற கேட்போம். சபையுரையாளர் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 6-7. வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள். தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன் மீது சினங்கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன்? கனவுகள் பல வரலாம், செயல்களும் சொற்களும் எத்தனையோ இருக்கலாம். நீயோ கடவுளுக்கு அஞ்சி நட.